அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல யூனிட் 6 அதாவது தமிழ் சமுதாய வரலாறுல தமிழக அரசியல் கட்சிகள் அப்படின்ற ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். விடுதலை போராட்ட காலகட்டத்துல காங்கிரஸ் தவிர தமிழகத்துல சிறப்பான பங்கு வகித்த பல்வேறு கட்சிகள் என்னென்னு பார்த்துடலாமா? 1916ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அரசியல் இயக்கம் நிறுவப்பட்டுச்சு. இதற்கு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்ற பெயரும் உண்டு. இந்த அமைப்பை சென்னை விக்டோரியா மஹால்ல சி நடேசனார், பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் தலைமையில 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் சேர்ந்து நிறுவனாங்க. இந்த இயக்கம் தான் பின்னால அதாவது 1917ல நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இது 1920ல தாஷ்கண்ட்ல அதாவது இப்ப இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான்ல நிறுவப்பட்டுச்சு. எம்.என். ராய் மற்றும் அபானி முகர்ஜி அப்படின்றவங்க தான் இதை நிறுவனாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவுல எப்போ நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1925 கான்பூர்ல நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடுகள்ல தான். இதைத்தான் நம்ம சிபிஐ அப்படின்னு இப்ப சொல்றோம். இந்த சிபிஐல இருந்து 1964ல சில பேர் வெளியே வந்து சிபிஐஎம் அதாவது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழகத்துல முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலர், ஜீவானந்தம், ராமமூர்த்தி, நல்லகண்ணு, சங்கரையா மற்றும் ஜானகி அம்மாள். அடுத்ததா 1923ல நிறுவப்பட்ட சுயராஜ்ய கட்சி ஸ்வராஜ் பார்ட்டி, இது சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால நிறுவப்பட்டுச்சு. தமிழகத்துல இதற்கு தலைமை தாங்கினவங்க சத்தியமூர்த்தி மற்றும் சீனிவாசனார். அதிலும் குறிப்பா 1926 தேர்தலில் சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை அடைஞ்சிருக்கும். அதற்கு காரணம் சத்தியமூர்த்தியா இருந்திருப்பாரு. 1939ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால நிறுவப்பட்ட கட்சி தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்றது. இந்த கட்சிக்கு தமிழகத்துல யார் தலைவரா இருந்தாரு, தான் இருக்கிற வரைக்கும் 1963 வரைக்குமே யார் தலைவரா இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதோட மட்டும் இல்ல 1952ல இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்குமே வந்து துணை தலைவரா இருந்திருப்பாரு. 1946ல தமிழரசு இயக்கம் நிறுவப்பட்டது. நிறுவியவர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படும் மா.பொ. சிவஞானம். இந்த இயக்கம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டோட எல்லைகளை காக்கிறதுக்கும் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுதந்திரா கட்சி, சுதந்திரா பார்ட்டி 1959ல காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி ராஜாஜி தாராளவாதம் மற்றும் தாராளவாத பொருளாதார கோட்பாடை ஆதரிச்சு நிறுவன கட்சி தான் இந்த சுதந்திரா கட்சி. அடுத்து நாம் தமிழர் இயக்கம் சிவந்தி ஆதித்தனார் அவர்களால நிறுவப்பட்டது. தினத்தந்தி பத்திரிகையை நிறுவனவர் இந்த சிவந்தி ஆதித்தனார். இந்த இயக்கத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநிலத்தை தனி தமிழ்நாடா உருவாக்கணும், அதாவது ஒரு அகண்ட தமிழகம் அப்படிங்கறத உருவாக்கணும் அப்படின்றத நோக்கமா கொண்டிருந்துச்சு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீதி கட்சியின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.